குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்துட்டு நம்ம பிஎல்கான சேனல். இதில் வந்துட்டு வீக்குக்கு ஒன் ஷாட் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட் நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னு தெரில, பட் ரியலி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அண்ட் கொஞ்சம் லிட்ரலி பயமாகவும் இருக்குது. உங்கள் ரெஸ்பான்ஸுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற வீக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் பார்த்துட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி தான், ரியலில் இது நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் இது. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு நான் அப்புறம் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இன்ட்ரோலாம் கிடையாது, டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளேயே நம்ம போயிடலாம். காலையிலே வந்துட்டு பொறுமையாக அப்படியே ஐஸர் ரப் பண்ணிட்டே பார்க்குறான். பக்கத்தில் அவனுக்கு அப்படியே ஒரு பாடி பில்டர் மாதிரி ஒரு பாடி பக்கத்தில் இருக்குது. அவன் வந்து அந்த செஸ்ட்டெலாம் தலை வச்சே தூங்கிட்டு இருப்பான். அவன் தலையை தூக்கிட்டு அந்த ஃபேஸை பார்த்துட்டு இன்னுமா இவன் எந்திரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை தேய்ச்சிட்டே வந்துட்டு அப்படியே தலையை வேறு ஆட்டுறான். வேகமாக ஜெயிக்க வந்துட்டு டே ஆட்டாதடா தலையை என்னடா பண்ணுற அப்படின்னு. எனக்கு இந்த முடி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு. அதை கையில் எடுத்து விட்றா, ஏன்டா ஏன் தூக்கத்தை கெடுக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜேகே வந்துட்டு அந்த முடியை வந்து எடுத்து விட்றான். லைட்டாக சிரிச்சுட்டு தேங்க்யூடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குறான். அப்படியே 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த டோர் டபால்னு ஓப்பன் ஆகுது. 2 பேரும் டப்புன்னு முடிச்சுட்டு அடே எதுக்கு இப்படி கதை திறக்கிறீங்க அப்படின்னா வியோட அம்மா தான். 2 பேத்துக்கு ஆஃபீஸ் போகிற ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு. இருக்குமா, தூக்கம் வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இங்கிட்டு படுத்துங்கிறான். எருமை எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எழுப்பி வருவாங்க. ஜேகே பார்த்துட்டு ஜேகே நீயும் இப்படி ஆடா அப்படின்னே. ஆண்டி நைட்டு நாங்கள் 2 பேரும் லேட்டாக தானே அந்த தூக்கமாக வருதே அப்படின்னே. எந்திரிடா ஃப்ரெஷ்ஷாக இருங்கடா, கிளம்புங்கடா, மணி எத்தனை பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னே. எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கோரஸாக கேட்குறாங்க. மணி 9 அப்படின்னு 2 பேரும் டபக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. உங்கள் அம்மா லைட்டாக கொஞ்சம் ஷாக்காக பார்த்துட்டு என்னாச்சிங்க இப்படி பட்டுன்னு எந்திரிச்சிங்க அப்படின்னு. மணி 9 சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு சைடு கடைன்னு ஓடுறானுங்க. இப்போ இவனுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திரும்பி வேகமாக போயிட்டு வியோட அம்மா குக் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரையும் ஒரு வழியாக கிளம்பி முடிச்சு கீழே வந்துட்டானுங்க. சாப்பிட்டு போங்கடா, அப்படியே போனீங்க வெளுத்துருவேன் அப்படின்னு சொல்லி படிக்கல இறங்கி வந்துட்டு இருக்க போய் சொல்லும் போது 2 பேரும் பார்த்துட்டு எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, சத்தியமாக சாப்பிட டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஜேகே வெளியே போயிட்டான். ஜேகே நீ சொன்ன பேச்சே கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வியோட அம்மா வெளியே போகிறாங்க. வேமா வந்துட்டு ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை மட்டும் எடுத்துகிட்டு ஓடுறான். டே சாப்பாடு சமைச்சிருக்கேன்டா, அது சும்மா அவங்க அப்பாவுக்கு செஞ்சு வச்சேன்டா அப்படின்னு. அப்பாவுக்கு வேறு செஞ்சு கொடுங்க, அப்படியே சாப்பாட்டே அவருக்கே போடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். 2 எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஒன்று ஜேகே எடுத்து கொடுத்தோன்னு ஜேகே சரின்னு சொல்லிட்டான். அவன் வாங்கிட்டே போய் காரில் ஏறி உட்காந்துட்டான். போய் பக்கத்தில் உட்காந்துட்டான். இப்படி சாப்பிடாம போனால் உடம்பு என்னத்துக்குடா வருது அப்படின்னு. மம்மி ஐ எம் ஸ்ட்ராங் பாடி அப்படின்னு. அதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு அடி அடிக்கிறாங்க. அம்மா வலிக்குது, இப்பெல்லாம் அடிக்காத பொசுக்குன்னு கையை ஏன்னா நீட்டாக அதை சுருக்குங்குது அப்படின்னு. ஐயோ இதில் ஸ்ட்ராங் பாடி வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படின்னு. அம்மா நான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு. அதான் தெரியுமே, ஆனாலும் என்னடா அப்படின்னு. டைம் ஆயிடுச்சுமா அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டெப் தள்ளி நின்று 2 பேத்துக்கு பாய் சொல்கிறாங்க. 2 பேரும் வேகமாக சிரிச்சுட்டே திருப்பி கார் எடுத்துகிட்டு இப்போ இன்னொரு வீட்டு வாசலில் போய் நிறுத்துறாங்க. அவங்க உள்ளே போகணுன்னு ஜேகேவோட அம்மா தான். சாப்பிட்டு வந்தீங்களா இல்லையா அப்படின்னு. அம்மா டைம் ஆயிடுச்சுமா, நான் பாய் சொன்னால் தான் வந்தேன் அப்படின்னு. அதுக்கு எதுக்கு வர, அப்படியே வெளியே போ அப்படின்னு. அம்மா அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக ஃபேஸ் அப்படியே பவுட்டியாக வைக்கிறான். உள்ளே வா, சாப்பிட்றதே இல்லை அப்படின்ட்டு. எங்கே அப்படின்னு. அவன் காருக்குள்ள உட்காந்து ப்ரெட்டு தின்னுட்டு இருக்கான் அப்படின்னு. ஏன் நான் சமைச்சதெல்லாம் சாப்பிட மாட்டானா அப்படின்னு. ஐயோ அவன் அங்கேயும் சாப்பிட்லம்மா, சும்மா அந்த ப்ரெட் எடுத்துகிட்டு தான் அதனால மொசுக்கிட்டு இருக்கான் அப்படின்னானே. அவனையும் உள்ளே கூட்டுவா அப்படின்னு. அப்படின்னு நாடா அப்படின்னு சொல்லி அவன் கடுப்பாக கேட்குறான். உள்ளே வாடா, அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு. ஆண்டி கூப்பிட்றாங்க, என்ன சமைச்சிருக்காங்க அப்படின்னானே. அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொன்னேன், சாப்பிடுன்னு நான் சொன்னேன்னா அப்படின்னே. அல்ல ஆண்டி என்ன சாப்பிட தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு என்ன சமைச்சிங்க அப்படின்னே. அவங்க டக்குன்னு வீக்கு பிடிச்ச ஃபுட்டு ஒன்று சொல்கிறாங்க. அதான் சமைச்சிங்களா, எனக்கு தெரியும் நீங்கள் எனக்காக தான் சமைப்பீங்கன்னு அப்படின்னு. உனக்காக மட்டும்தான் சமைச்சேவா வந்து சாப்பிடு அப்படின்னு. அம்மா எனக்காக அப்படின்னு. உனக்காக யார் சமைக்கிறவா அப்படின்னு. மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உட்காந்து சாப்பிட்றான். வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுக்குறான். அப்படி ஜேகே பார்த்துட்டு அப்படியே எங்கள் அம்மா பார்த்தா அப்போ குழந்த மாதிரி மாறிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கொஞ்சம் அப்படியே அட்மையர் பண்ணி பார்ப்பாங்களா அந்த மாதிரி பார்த்துட்ருக்கான். சாப்பிட்டு டாட்டாலாம் கட்டிட்டு டேரெக்டாக இப்போ ஆஃபீஸ் தான் போயிட்டாங்க. உள்ளே போகிறப்ப அப்படியே ஜேகே அப்படியே ஃபேஸ் அவ்வளோ கோல்டாக வச்சுருக்காங்க. யாராக இருந்தாலும் ஜேகே பார்த்தோன்னு ஐயோ இவனா அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படியே அந்த ஃபேஸ் பார்க்கவே அப்படியே முன்னாடி வந்தீங்க செத்தடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனில் போயிட்டுருக்கான். அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா அது க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே அந்த பேங்கை வேறு அவன் கையில் வச்சுருந்துருப்பான். அதை வச்சு இங்கிட்டு ஆட்டிக்கிட்டு குதிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கான். டக்குன்னு ஜேகே திரும்பிட்டு இப்போ எதுக்கு குதிச்சுக்கிட்டே வர அப்படின்னு. அப்புறம் என்ன இப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி டெரராகவே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்து திருப்பி அந்த பேகை ஆட்டிக்கிட்டே வரான். ஆட்டாதரா பேக், அது என்ன குழந்தையோட தொட்டு ஆடுற மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னானே. குழந்தையா ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆனு குழந்தை பிறக்கும்ல அப்படின்னு டக்குன்னு முறைக்கிறான். சரி ஏன் முறைக்கிற, உண்மையை தானே சொல்கிறேன், நான் அதை பொய் சொன்ன மாதிரி இல்லை முறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு
பரவாயில்ல எனக்கும் சீக்கிரமாக கல்யாணம் ஆகி சீக்கிரமாக ஒரு குழந்தை பிறந்துருமே, நான் இப்படி தான் தூக்கிக்கிட்டு வருவேன் அப்படின்னு. வருவேன் அப்படி சொல்லிட்டு வந்து முன்னாடி போகிறான். வருவேன்டா அப்படி சொல்லிட்டு திரும்பி எல்லாத்தையும் அழகாக பவ் பண்ணிட்டு சிரிச்சுட்டேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படிலாம் கேட்குறான். ஜேகே பார்த்துட்டு இவனை திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் பேர் அந்த கேபின்லேயே உட்காந்துட்டான். முன்னாடி உள்ளே வரான். உள்ளே வந்தோன்னே இந்த சேர்லலாம் ஏறி உட்காரல. டேபிள்லாம் ஆல்ரெடி ஜேகே ஒரு பிளேஸ் மாதிரி ஒதுக்கியிருக்கான். அதாவது ஒருத்தர் உட்கார்ற அளவுக்கு கடைன்னு வந்து அந்த டேபிள் ஏறி உட்காந்துட்டான். ஏண்டா உனக்கு ஒரு நாள் கூட அந்த சேரில் உட்கார பழக்கமே இல்லை அப்படின்னா, அதெல்லாம் இல்லை நீ பாரு அப்படின்னே அவனும் சரின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அங்கே ஏதோ உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறானே தவிர இந்த கீழே இறங்கி அந்த சேரில் உட்கார பழக்கம் வீக்கு கிடையவே கிடையாது. ஒன்று சேரில் உட்காருவான், இல்லைன்னா ஜேகே லேப்டாப் ஏறி உட்காந்துக்கும். அவனுக்கு அந்த மாதிரி உட்காந்தா தான் பிடிக்கும். உட்காந்து சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே பார்த்துட்டு டேவி பசிக்குதா இல்லையா அப்படின்னு, இப்போ தான் சாப்பிட்டேன் பச்சிக்கல அப்படி சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கான். டக்குன்னு ஜேகே பார்க்குறான். ஜேகே என்ன அப்படின்னு, ஜூஸ் டைம் ஆயிடுச்சோ அப்படின்னு. எனக்கு புரியல, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க தான்டா டைம் வச்சு சாப்பிடுவாங்க, நீ என்னடா அதே மாதிரி பண்ணுற அப்படின்னு. நான் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை, எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்குறான். ஐயோ சாமி முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீ ஜூஸ் சொல்கிறியா இல்லையா, ஃபோன் உன்கிட்ட இருக்கவும் தான் நான் உன்கிட்ட கேட்குறேன், இல்லைனா நானே ஆர்டர் பண்ணிப்பேன், இப்போ என்ன பண்ணுற நீ அப்படின்னு. ஆனால் இருடா நானே ஆர்டர் பண்ணுறேன், பேசுவோம் அப்படியே இங்கே வந்து அங்கே வரைக்கும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆர்டரும் பண்ணிட்டேன். அந்த ஜூஸும் வந்துருச்சு. இந்த பொடி அப்படின்னு தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அவன் கேட்டு உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்கான். வேலையெல்லாம் செய்யல. அதுக்கப்புறம் அவ்வளோதான், தலைவருக்கு நல்லா சாப்பிட்டாச்சு, தூக்கம் வந்துருச்சு. பார்த்துட்டு ஜேகே அப்படின்னு, என்ன அப்படின்னு, எனக்கு தூக்கம் வருது ஜேகே அப்படின்னு. அதானே வருது, கொஞ்சம் நேரம் வேலை பார்க்குறது, அப்புறம் ஜூஸ் ஏதாவது குடிக்கிறது, இல்லை சாப்பிட்றது, தூங்கிடுறது, திருப்பி மதியம் சாப்பிட்றது, கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஈவினிங்காக ஒர்க் பண்ணிட்டு நைட்டு போல தான் வீட்டுக்கு போகிறது. இது நீ காலையிலேருந்து அப்படியே கண்டினியூஸாக வேலைக்கு போகிறதா, நம்ம ஈவினிங்கே வீட்டுக்கு போயிடலான்டா அப்படின்னு. நீ பாரு நான் ஏன் பார்க்கணும், நீ தான் சிஓ, நான் சும்மா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதனால் நான்லாம் பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டான். இந்த ஒர்க்கை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு முடி ஜேகே அப்படி சொல்லிட்டு அவன் தூங்கிட்டான். ஜேகே ஐயோ அப்படி சொல்லிட்டு தலையில் அடித்து ஜேகேவும் விட்டுட்டான். ஜேகே சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது. பொதுவாக எல்லாருமே நாக் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. யாரும் அது ஓப்பன் பண்ணுற அப்படி சொல்லி வந்து பார்த்தா ஜேகேவோட அப்பா தான். ஜேகேவோட அப்பா வந்துட்டு என்னடா ஒர்க்லாம் எப்படி போகுது அப்படின்னு. அதெல்லாம் நல்லா போகுதுப்பா அப்படின்னு. ஆனால் பரவாயில்லடா உங்கள் பிஸ்னஸ் தான் டாப்பில் போகுது அப்படின்னு. நாங்கள்லாம் யார் அப்படின்னு, எங்கள் அப்படின்னு அந்த அப்படின்னு கீழே தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அவன் அப்படி தான்ப்பா, எப்படியா தூங்கணும்னு தோணுச்சுன்னா உடனே தூங்கிடுவான், அவனெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு. அவரும் உட்காந்துட்டு எப்போ தான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கா அப்படின்னு. அப்பா இந்த டாப்பிக்கா அப்படின்னு. அப்புறம் வேறு என்ன டாபிக் பேசு, நேற்று ஒரு 2 பையனோட ஃபோட்டோ அனுப்புகிறேன், எதுக்கு நீ நோ சொன்ன அப்படின்னு. அப்பா எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா அப்படின்னு. உனக்கு எப்போ இருந்தால் தான் பிடிக்குமோ தெரில அப்படிங்கும்போது வீட்டுக்குன்னு எழுந்திரிச்சிட்டு அவனுக்கு யாரையுமே பிடிக்காது, என்ன தான் பிடிக்கும் அப்படின்னு. இது என்ன சொல்கிறான் இவன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஷாக்கில் பார்க்குறான். ஜேகேயோட அப்பா அப்படின்னு. ஆமாம் அங்கிள், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் தான், அவனுக்கு என்ன தானே பிடிக்கும் அப்படின்னானே. ஆமாம் அப்படின்னு. அப்போ அவனுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு பாருங்கள் கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு பையன் பாருங்கள் அவனுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னானே. அப்படிங்கிறியா அப்படின்னு. ஆமாம் அப்படி என்ன மாதிரி பாருங்கள், கேரக்டர், பேசுறது, அப்புறம் பழகிறது எல்லாமே என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என் ஜேகேக்கு பிடிக்கும். ஆமாம் ஜேகே அப்படின்னு. ஜேகே சிரிச்சிட்டு ஆமாம்ப்பா அப்படின்னு. நிஜமாவாடா அப்படின்னு. ஆமாம்ப்பா அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு என்ன சார் சாப்பிட போகலையோ அப்படின்னு. எல்லாம் எனக்கு திருப்பி தூக்கம் வருது, நீங்கள் பேசுங்க அப்படி சொல்லிட்டு அந்த சைடு திரும்பி எடுத்துக்கிட்டான். ஜேகே அவங்க அப்பாவை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு வேறே அப்படின்னானு. ஒன்றும்லடா சரி மீ மாதிரியே பார்த்துடலாம் அப்படின்னானு. சரிப்பா அப்படி சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. ஜேகே வந்துட்டு வியை பார்த்துட்ருக்கா. அந்த சைடு வேறு திரும்பி எடுத்துருக்கான்ல, அவன் எந்திரிச்சு போயிட்டான். அந்த பெட்ஷீட் எடுத்து பொத்தி விட்டு அந்த சைடு அந்த சோஃபாவில் எப்படி கையை வச்சுட்டு வியவே பார்த்துட்ருக்கான். அவ்வளோ க்யூட்டாக அப்படியே அந்த 5 விரலையும் மடக்கி அப்படியே ஃபேஸ் கிட்ட வச்சுக்கிட்டு ஒரு குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்ல, உண்மைதான் இவனை தான் நமக்கு பிடிக்கும் போல் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நல்லா தூங்கிட்டு இருக்கானா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருந்தால ஜேகேக்கு ஒரு மாதிரி காலெலாம் மறுத்து போய் வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவன் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான், ஆத்தாடி 1 மணி நேரமாக நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு திரும்பி உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ காரில் ஏறிட்டாங்க. ஜேகே வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறான். வந்துட்டு ஜேகேவோட ஹேண்ட் இப்படி ஹோல்ட் பண்ணி ஷோல்டரில் தலை வச்ச மாதிரி படுத்துருக்கான். என்னாச்சு அப்படின்னே. ஒன்றும் இல்லை சும்மா தான் போர் அடிக்குது தெரியுமா அப்படி சொல்லும்போது, ஏன் போர் அடிக்குது அப்படின்னா, இல்லையே அப்படியே லைஃப் வந்துட்டு அப்படியே ரெகுலராக ஒரே ரொட்டீன்லேயே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஜேகே அப்படின்னானு. ஏன்டா அப்புறம் உனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னானு. எனக்கு புதுசாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. பட் அப்படியே டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோமா, சாப்பிட்டோமா, எங்கள் அம்மா பார்த்தோமா, உங்கள் அம்மா பார்த்தோமா, அப்புறம் ஆஃபீஸ் வந்தோமா, காலையிலேருந்து ஒர்க் பண்ணோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, திரும்பி ஒர்க் பண்ணோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, அப்படியே போகுது அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். அந்த கண் நிமிந்து அப்படியே இந்த ஷோல்டரில் சாஞ்சிட்டு அப்படியே கண்ணை தூக்கி மட்டும் பார்க்குறான். அவன் சிரிச்சுட்டே அவனை பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அப்பா அன்றைக்கி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தார் மாப்பிள்ளை பார்க்கலாமான்னு. நான் கம்மனு ஓகே சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி போயிடுவா அப்படின்னு. ஏன்டா அப்படின்னு.
அடுத்தது இந்த வேலையை பார்த்து போர் அடிச்சிச்சுடா, அதான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகி ஹவுஸ் ஹஸ்பண்டா ஆமாம் ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆகி அப்படியே வந்து கலந்துக்கிட்டு எல்லாம் பெற்றுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்ட்டு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. இப்போ வேலைக்கு போகிற ஐடியா இல்லையா அப்படின்னு. இதுக்கப்புறம் நீ கம்பெனி பார்த்துக்கோ, நான் வந்துட்டு என் குடும்பத்தை பார்த்துட்டு ஜாலியாக இருப்பேன் தெரியும், அப்படியே என் குழந்தையெல்லாம் க்யூட்டாக பார்த்துக்கிட்டு அதுக்கு சாப்பாடு செஞ்சு ஊட்டி விட்டு அப்படி இருக்கலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. இருந்துக்கோ அப்படின்னு. அப்புறம் இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு அவன் கையை டைட்டாக இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நைட் ட்ரைவ் நானும் அவனும் போவனே அப்படின்னு. அதுவும் என் கூட டெய்லியும் போறியே அப்படின்னு. நீ வந்து என் ஃப்ரெண்டுடா அப்படின்னே. ஃப்ரெண்டா அப்படின்னே. ஆமாம் நீ வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால் ஒரு ஷோல்டரில் சாஞ்சிட்டு இப்படி போகிறது வந்து நார்மல். பட் அவன் கூட அவன் என் ஹஸ்பண்டாக இருக்கப்ப இப்படி கையை பிடிச்சி ஷோல்டரில் சாஞ்சிட்டு க்யூட்டாக பண்ணும். அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்ப அவன் வந்து அதில் எனக்கு கேரி பண்ணிக்கணும், எனக்கு அப்படிலாம் நிறைய ஆசை இருக்குது அப்படி அவனே. இருக்கும்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்துட்ருக்கான். சரி இப்போ எங்கே போனான் அப்படின்னு. அவங்க வீட்டுக்கே போ அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இப்போ டேரெக்டாக ஜேகே வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 பேரும் ஒவ்வொருத்தர் வீட்டில் மாற்றி மாற்றி தான் தூங்குவாங்க. இன்றைக்கி போய் ஜேகே வீட்டுக்கு போகணுன்னு ஜேகேவோட அம்மா ஆல்ரெடி சமைச்சு வச்சுருக்காங்க. ஜேகே இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பான், இன்றைக்கி அங்கே நம்ம வீட்டுக்கு தான் வரோம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. உள்ளே போனோடனே பார்க்கணும் மேபி அப்படியே குதிச்சுக்கிட்டே போகிறான். இன்றைக்கி என்ன சமைச்சிங்க, வா ஆண்டி ரியலி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, டெய்லி எனக்கு பிடிச்சதா சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் க்யூட்டாக அவங்க செஞ்சதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜேகே பின்னாடி வந்துட்டு டேய் கை கழுவுலையாடா அப்படின்னு. அதெல்லாம் வேணாம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு ரூமுக்கு போய் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜேகே ரூமில் படுத்துட்டான். ஜேகே உட்காந்துருக்கான். ஜேகேவோட அம்மா அப்பா இன்னைக்கு பையன் பார்த்துருக்கேன்னு சொன்னதுக்கு எனக்கு மாதிரி வேணும்னு சொன்னியாமோ அப்படின்னு. அம்மா அது அப்படின்னு. எங்களுக்கு என் பையன் மனசு புரியுது, ஆனால் எங்கள் பையனுக்கு தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு புரியல அப்படின்னு. என்ன புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறான். புரியலையா அப்படின்னு. புரியலம்மா அப்படின்னு. வீக்கு தான் நீ பண்ணுறது புரியலன்னா எங்களுக்கு கூடயா புரியாமல் இருக்கும் அப்படின்னு. அம்மா என்னம்மா ஏதோ புதுசாக பேசுகிற, கம்முன்னு இருமா அப்படி சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு சிரிச்சுட்டே எழுந்திரிக்கிட்டான். கம்முன்னு வியோட அம்மா அப்பாட்ட பேசிடலாமா அப்படின்னு. அம்மா வி ஒத்துக்க மாட்டாமா அப்படின்னு. ஏன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு. சான்ஸே இல்லை, அவன் நான் சொன்னீங்கன்னா சுத்தமாக ஒத்துக்க சான்ஸே இல்லை, அமைதியாக இருங்க, அவன் என் ஃப்ரெண்டுக்கு நான் போய் ஒத்துப்பானா அப்படின்னு. ஆனால் நீ அவனை லவ் தானடா பண்ணுற அப்படின்னு. ஆனால் அமைதியாக போகுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேக்கு வந்து ரூமுக்கு வந்துட்டான். பார்த்தா க்யூட்டாக வீ படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட வந்துட்டு வீயை தூக்கி அவன் செஸ்ட்டில் படுக்க வச்சுட்டு அவன் தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு வந்து பார்க்குறான், ஜேக்கோட அம்மா அப்பா காணா. சரிவங்க எங்கேயாச்சும் போயிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவனே குக் பண்ணிகிட்டு இருக்கான். வீ வந்துட்டு இறங்கி வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு. சமைக்கிறேன், நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு. ஆன்ட்டி எனக்கு ஆன்ட்டி சமையல்லாம் வேணும், ஒன்று தான் வேணாம் அப்படிங்கிறான். ஜேகே வந்துட்டு முறைச்சிட்டே இப்போ நான் உன்னை குளிச்சுட்டு வான்னு சொன்னேன் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு அவனும் க்யூட்டான ஃபேஸ் ரியாக்ஷனோட போயிட்டான். அவன் குளிச்சுட்டு வராங்கன்னு ஜேகே எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஜேகேவோட அம்மா வந்துட்டு ஜேகே கால் பண்ணி டே அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு. இன்றைக்கி என்ன நைட்டு வியோட வீட்லையா அப்படின்னு. ஆமாம்மா அப்படின்னு. சரி நீ இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு. சரி 2 பேரும் வந்துடுவோம் அப்படின்னு. நீ வா நான் வரவா சரிம்மா அப்படி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நீ இன்றைக்கி வீட்டுக்கு போட்டுன்னு எப்படியே பவுட்டி ஃபேஸில் பார்க்குறான். ஏன் நான் அங்கே வர வேணுமா அப்படின்னு. இல்லைடா அம்மா எங்கேயோ வெளியே போகணுன்னு சொல்கிறாங்க, அதனால் நானும் அம்மா அப்பாவும் தான் போகிறோம் அப்படின்னு. அப்போ நான் உங்கள் ஃபேமிலியிலையா என்ன வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக கேட்குறான். டேடே என் தங்களை புரிஞ்சுக்கோ அப்படின்னு. நான் உன் மேலே கோவம், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் என்கிட்ட பேசாத அப்படி சொல்லிட்டு அவன் கண்ணெல்லாம் அப்படி கலங்கிடுச்சு. வராதன்னு சொல்லிட்டான். அப்படியே அழுகையெல்லாம் வருது. அவன் வந்து வேகமாக டாக்ஸி பிடிச்சி போகிறான். டே வாடா அப்படி சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட்டான். அவன் வரல, அவங்க கூட காலில் வரல, நான் டாக்ஸிலே போய்ப்பேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போய் இறங்கிட்டான். வீடு அம்மா பார்த்துட்டு எங்கடா ஜேகே அப்படின்னு. ஜேகேவோட அம்மா ஜேகே மட்டும் கூப்பிட்ருக்காங்க தெரியுமா, ஆன்ட்டி என்னை கூப்பிடவே இல்லை அப்படி சொல்கிறான். அப்படியே ஃபேஸ் பார்க்கவே அப்பாவியாக இருக்குது. வீடு அம்மா பார்த்துட்டு சரி வீடு வா அப்படின்னு. போமா அப்படி சொல்லிட்டு அவன் க்யூட்டாக போய் ரூமில் படுத்துக்கிட்டான். டெவி சாப்பிட்லையா அப்படின்னு. வேணாம் நான் பாவம் நான் கோவம் அப்படி சொல்கிறான். அவங்க அம்மா சிரிச்சிட்டு சரி இரு அம்மா போட்டு வரேன். என்ன பாவம் கோவம்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அம்மா உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு. எனக்கு ஆடு சரி க்யூட்டாக கேட்குறான். ஆமாம் உனக்கு தான் அப்படின்னு. அம்மா ஜங்குக்கு அப்படின்னு. ஆல்ரெடி அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்போ அம்மா அங்கே இது கொடுத்துட்டேன் அப்படின்னு. அவன் சும்மா கொடுத்துட்டேன்டா அவங்க அம்மா வந்தாங்களேன்னு. சரி ஏதோ ஒன்று சூடு வேற எனக்கு வாங்கி வச்சிருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு அவன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து காட்டிட்டு மம்மி எப்படி இருக்குன்னு. நான் யோ என் தங்கம் அழகு பையன் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வீ க்யூட்டாக சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வீ அந்த ட்ரெஸ்லாம் கழட்டி வச்சுட்டு வீயும் சாப்பிட்டு வந்து தூங்கிட்டான். அப்படியே ஜேகே சைட் பார்த்தா ஜேகே வந்துட்டு அமைதியாக வீட்டுக்குள்ளே போயிருப்பான். எங்கடா வீ வரலையான்றோன்னு. நீ மட்டும் வாடான்னு சொன்னான். பரவாயில்லையா ஆனாலும் அவன் தொத்துக்கிட்டு வருவானான்னு. ஏம்மா நீ வேறு கோச்சிட்டு போயிட்டாமா அப்படி சொல்லிட்டு போய் உட்காரான். சும்மா தாண்டா அப்பா பேசணுன்னாரா, அதான் உன்னை மட்டும் வர சொன்னேன் அப்படின்னு. என்ன பேசணும் அப்படின்னு. அப்பா உனக்கு ஒரு பையன் பார்த்துருக்காரு அப்படின்னு.
மா திருப்பிம்மா நேற்றே நீயே தெளிவாக பேசிட்ட, நானும் தெளிவாக ஆன்சர் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே என்னம்மா அப்படின்னு. இதை கேளு அப்படின்னு. என்னம்மா சி அம்மா நீ வீணுக்கு அப்புறம் நானும் என்னம்மாங்கிற மாதிரி, நான் ஜங்குக்குமா அப்புறம் சாரிடா அப்படி சொல்கிறாங்க. பத்தியா உன் வாயிலி வீ தான் அந்த ஜங்குக்குங்கிறத மறந்துடு அப்படின்னானே. சாரி ஜங்குக்கா அப்படின்னு சொல்லு அப்படின்னானே. அதான் அப்பா உனக்கு ஒரு பையன் பார்த்துருக்காரா அப்படின்னானே. அதான் மதியே சொல்லிட்டு அப்புறம் என்ன மேலே சொல்லு அப்படின்னானே. நாளைக்கு உனக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு டக்குன்னு பார்க்குறான். என்னம்மா நினச்சிட்ருக்க, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அவன்கிட்ட, நீ என்னன்னா உங்கள் அப்பா பார்த்துருக்காரு கல்யாணம்னு சொல்கிறா அப்படின்னானே. அப்பா வீட்டில் ஒத்துக்கலான்னு சொல்லிட்டாருடா அப்படின்னானே. ஏன் வீட்டில் பேசுனீங்களா? அவங்க நீயும் அவனும் ஃப்ரெண்டு எப்படி கல்யாணம் அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஒரு வேறு பையன் பார்த்துருக்காருடா, நாளைக்கு கல்யாணம் மார்னிங் இந்த டைமுக்கு சர்ச்சுக்கு போகணும், அதனால தான் உங்கள் அப்பா ஒன்று பிடிச்சிட்டு வந்துட்டார் அப்படின்னு. லூஸாமா நீ அப்படின்னு. எனக்கு தெரியாது, உங்கள் அப்பாட்ட பேசிக்கோ அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா அப்படியே பவுட்டி ஃபேஸில் போயிட்டாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்க அப்பாட்ட போனாங்க, அப்பா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கல்யாணம், நீ 11 மணிக்கு ஆஃபீஸ் போகணுமா, தாராளமாக போய்க்கோ, பட் 10 மணிக்கு இந்த சர்ச்சுக்கு வந்து நான் தான் உன்னை கூப்பிட்டு போவேன், இதே வீட்லேயே இருக்கேன் தம்பி, என்னை விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலாம் நினைக்காத, வா இங்கே வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போய் ஜேக்கப் பக்கத்தில் படுக்க வச்சுட்டாரு. சிக்கப்பா என்னப்பா பேசுகிறீங்கப்பா, எனக்கு வாயம் மூடு அவ்வளோதான். ஜேகே மூடிக்கிட்டான். அதுக்கு மேலே அவர்கிட்ட பேசினான்னு டோட்டலி வேஸ்ட்னு தெரியும். காலையிலேயும் ஜேகேக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஜேகே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு டென்ஷன் பண்ணாத பாடுவேனே. ஏன்டா இப்போ என்னடா உன் டென்ஷன் அப்படின்னே. எனக்கு இங்கே பாரு, உன் கல்யாணத்துக்கு நீ வீ வரமாட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணாத, வீ வருவான், வீ கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வருவான், நாங்களே இருப்போம், மற்றபடி உன்னோட ஃபேமிலியில் நாங்கள் தானே எல்லோரும் இருப்போம், நான் அப்புறம் என்ன வா அப்படின்னே. வீக்கு தெரியுமாப்பா அப்படின்னே. சொல்லியிருப்பாங்களா, வந்துடுவான் வீ வந்துடுவான், கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்துக்கு வீ வந்துடுவான், வா நம்ம மொத்த ஃபேமிலி சேர்ந்து அவனை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், ஸோ ஹாப்பியாக வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜேகே கிளம்ப சொல்கிறாங்க. ஜேகே சரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவனுக்கு. வேணாம் அப்படிங்கிறத முழு மைண்ட் செட் பார்த்து என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டான். இப்போ 3 பேரும் காரில் வராங்க. பட் அப்படியே ஜேகே ஹாய்ஸ் ஃபுல்லாகவே வீ மட்டும்தான் இருக்கான். வீ அது மட்டும்தான் மைண்டில் தோணிக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக அந்த சர்ச்சும் வந்துட்டாங்க. சர்ச்சுக்கு வந்தோடனே வந்துட்டு ஜேகே வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு ஜேகே வந்து நின்றுட்டுருக்கான். வீயோட ஃபேமிலி எங்கேயும் கிளம்பிட்டுருக்கோம். வீ அம்மா என்னம்மா அப்படின்னே. டே நம்ம சொந்தக்காரன் கல்யாணம்டா, கண்டிப்பாக நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னே. அம்மா நான் வரலாமா அப்படி சொன்னேன். அதுக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தேன். ஐயோ இது தெரிஞ்சுதான் அவன் ட்ரெஸ்ஸே இப்போ நான் எங்கேயும் வரல, நான் ஆஃபீஸ் போகிறேன், ஜேகே திட்டுவான் அப்படின்னே. ஜேகேவும் அங்கே வருவான் அப்படின்னு. ஜேகேவும் வரானா அப்படின்னு. ஆமாம் அவங்க ஜேகேக்கும் சொந்தம் தான், ஜேகேவும் வருவான் அப்படின்னு. ஆனால் ஜேகே சொல்லவே இல்லையே அப்படின்னு. வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூப்பிட்டு வந்துட்டாங்க. கரெக்டாக அவங்க 3 பேரும் உள்ளே என்ட்ரு ஆக்குறாங்க. அங்கே பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. இன்னும்மா கல்யாணத்தை இவ்வளோ கிராண்டாக பண்ணுறான் அப்படின்னு. ஆமாண்டா அப்படி சொல்லிட்டு வீயோட அம்மா வந்துட்டு அப்படி இறங்குறாங்க. அம்மா நீ என்ன பண்ணுற அப்படின்னு. நீ நடந்து போகுதுல அப்படின்னு. இதில் நடந்து போவா அம்மா, இதில் மாப்பிள்ளையும் பொண்ணு தான் எடுக்கணும், நான் இல்லை அப்படின்னு. வீயோட அப்பா வீயோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு வீவா அப்படின்னு. அப்பா நான் எதுக்குப்பா இதில், அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற அப்படியே வாய்ஸ்லாம் டேர்ஸ் கிளம்புது. அல்லாத எல்லாரும் ஒன்று தான் பார்க்குறாங்க அப்படின்னு. அப்படியே தலையே கொண்டு வந்துட்டான்ப்பா. எனக்கு கல்யாணமாப்பா அப்படின்னு. ஆமாம் அமைதியாக வா அப்படின்னு. அப்போன்ட்டு அவ்வளோதான். டோட்டலி சைலண்ட்டாக அவங்க அப்பா கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டு நிற்க வச்சிட்டாரு. வந்துட்டு ஆப்போசிட்டுக்கு பர்சன் நிமிர்ந்து பார்க்கல, அவங்களும் நிமிர்ந்தே பார்க்கலையே. அப்படியே 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த ரிங் எடுத்து கொடுத்துட்டு ஃபாதர் வந்து ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்துட்டு போட்டு விட்டான். அந்த பர்சன் ஃபஸ்ட்டு போட்டு விட்டுருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் போட்டு விட்டுருப்பான். சரி கிஸ் த பிரைட் அப்படின்னு 2 பேரும் வந்துட்டு அப்படி அமைதியாக நிற்கிறாங்க. ஜேகே கிஸ் பண்ணுறா அப்படின்னு அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அவன் பார்த்துட்ருக்கான். ஜேகேவும் அங்கிட்டு பார்த்துட்டு ஆன்ட்டி இங்கே நிற்கிறாங்க, எங்கே அவனை காணும் அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட கண் அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக தேடுது. பட் அவனுக்கு எங்கேயுமே தெரியவே இல்லை. அப்படியே அந்த கண்ணை இங்கிட்டு விட்டு பார்த்துட்டு கரெக்டாக அப்படி ஆப்போசிட்டில் லைட்டாக பார்க்குறான். அந்த ஹேண்ட் வந்து அவனுக்கு இந்த ஹேண்டு நம்ம ரெகுலராக பார்க்குற ஹேண்டாச்சு அப்படி சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அந்த ஐஸை ரோல் பண்ணி மேலே பார்க்குறான். பார்த்தா அப்படியே தலையை குனிஞ்சிட்டு க்யூட்டாக அப்பாவி ஃபேஸோடு நின்றுட்டுருக்கான். அப்படின்னானே அப்படி சொல்லிட்டு அவன் அந்த வாய்ஸ் கேட்டுக்கப்புறம் திரும்பி பார்த்துட்டு ஜேகே அப்படிங்கிறான். ஜேகே அப்படின்னானே. ஜேகே நீயா அப்படின்னானு. நீங்கள் அப்படின்னானே. அது ஒரு கதை ஜேகே அப்படி சொல்கிறான். கிஸ் த பிரைட் அவ்வளோதான். டக்குன்னு ஜேகே வந்துட்டு வீயோட ஃபோட்டோவில் கிஸ் பண்ணுறான். அப்போ உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஜேகே அப்படி சொல்லிட்டு அவன் அந்த ஐஸ் அப்படியே மேலே தூக்கிட்டு அவனை பார்த்து கேட்குறான். அப்படின்னானே. ரியலி இப்படி சொல்லிட்டு க்யூட்டாக சிரிக்கிறான். நான் கூட யாருக்கோன்னு நினச்சிட்டேன், நீன்றனால எனக்கு ஓகே தான், ஆனாலும் இருக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு, நீ உனக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியாது அதுக்கு யாரு அப்படின்னு.
திடீர்னு கூப்பிட்டு வந்து ஸ்டேஜில் ஏற்றி விட்டாங்க தெரியுமா, உனக்கு கல்யாணம்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு அப்படின்னானு. இப்போ பேசாத அமைதியாயிரு அப்படின்னானு. சரி அப்படி சொல்லிட்டு அவனே அமைதியாயிட்டான். இப்போ வந்து டேரெக்டாக ஜேகேவோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஜேகே வந்துட்டு உள்ளே போகும்போது வீக்கு ஹேண்டு கொடுத்து உள்ளே வா அப்படின்னே ஜேகே வந்துட்டு கை பிடிச்சிட்டே நிற்கிறான். வீயை வந்துட்டு உள்ளே வந்து அப்படியே கை பிடிச்சிட்டு 2 பேரும் அமைதியாக நிற்கிறாங்க. வாங்கடா வந்து உட்காருங்க அப்படின்னு 2 பேரும் உட்காந்துட்டாங்க. பட் வீ வந்து அவங்க அம்மா பாட்ட பேசவே மாட்டேங்க, அப்படியே ஸ்டப்பனாக ஃபேஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கான். வீ இந்த பாலை ஜேகே கூட அப்படின்னு வாங்கி அவனும் லைட்டாக குடிச்சிட்டு இந்த அப்படி சொல்லி கொடுக்குறான். அந்த பழத்தை கொஞ்சம் கடிச்சிட்டு அவனுக்கு கூட அப்படின்னு சொல்கிறதெல்லாம் செய்யறான். பட் பார்க்க மாட்டேங்கிறான் யாரையுமே. நீ வந்து வி அம்மா பாரு அப்படிங்கிறான். பார்க்கவே இல்லையே. வி அம்மா பாரு ஜேகே டே அம்மா பாரு அப்படின்னு நீ வந்து பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறான். ஏன்டா அப்படின்னு நீ ஏன்ட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. இங்கே பாருவி அம்மா வந்துட்டு சொல்கிறேன், நீ கோச்சிக்கூடாது அம்மா மேலே அப்படின்னு. இல்லை நான் கோச்சிப்பேன் அப்படி சொல்லிட்டு இன்க்யூட்டாக ஃபேஸ் வச்சுருக்கான். வி எப்படின்னு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கு கதை கேட்குறான். எனக்கு எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தான் வச்சு ஆகணும், ஓகேவா? உன்னை பார்த்துக்கிற மாதிரி உன்னை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பர்சன் வேணும்னு சொன்னியா இல்லையா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. ஒன்றை புரிஞ்சுக்கிற மாதிரி ஜங்குக்கு தான் இருக்கான் அப்படின்னு. அப்படி சொல்கிறவன் ஜங்குக்கு பார்க்குறான். கண்டிப்பாக ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் நீ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்னா என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். அந்த பதில் எனக்கு வேணாம். உன்னோட லைஃப் பார்ட்னராக ஜங்குக்கு இருக்கணும்னு அம்மாவுக்கு தோணுச்சு. அதனால அம்மாவும் ஜங்குக்கு வீட்டில் பேசினா அவங்களும் பேசினாங்க, எல்லாருக்குமே ஓகேன்னு தோணுச்சு. கண்டிப்பாக அவனும் அதே பதில் தான் சொல்லுவான்னு அம்மா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 2 பேருக்கு ஒரே பதில் தான் வரும். பட் உங்கள் 2 பேரோட லைஃப் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால தான் இப்படி பண்ணோம் அப்படின்னு. அவனாலே என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. இவனுக்கு ஜங்குக்கு பிடிக்கல அப்படின்னு. இல்லை எனக்கு என் குக்கி தான் ரொம்ப பிடிக்கும், இப்போ என்ன ஜங்குக்கு பிடிக்கலான்னு கேட்குற அப்படின்னு. அப்புறம் என்ன அவ்வளோதான் அப்படின்னு. ஜங்குக்கு உனக்கு வீயை பிடிக்குமாப்பா அப்படின்னு. ஆண்டி எனக்கு வீயை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ஃபீல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு. சரிப்பா அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வீ அதை பார்த்துட்டு என்ன இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹேண்டை நர்வஸாக பணிஞ்சிட்டே உட்காந்துருக்கான். ஜேகே சரி வீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு. சரி எப்படி சொல்லிட்டு அவனும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான்ட்டான். ஆனால் ரெகுலராக அப்படி பேசிகிட்டே இருக்க பையன் பேசவே இல்லை. ஜேகேக்கு அது ஒன்றுமே புரியல, ஒரு வேளை அவனுக்கு பிடிக்கல போல் அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு தோணிடுச்சு. சரி பேசுவோம் நைட்டு ரூமில் பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவனையும் இதே விட்டுட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் இந்த ரூமில் இருக்காங்க. ஜேகேக்கு பக்கத்தில் வி உட்காந்துருக்கான். பட் இப்படியே வி வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். ஜேகே வந்துட்டு வி எப்படி சொல்லு ஜேகே எப்படி சொல்கிறான். அப்படியே இந்த ஃபேஸ் அப்பாவி வச்சுட்டு அந்த கண்ணெல்லாம் அப்படியே க்யூட்டாக பார்க்குறான். இப்போ எதுக்கு நீ இப்படி அமைதியாக இருக்கு அப்படின்னு. நீ ஹஸ்பண்டில் அப்போ இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு. ஹஸ்பண்ட்னா இப்படி இருக்கணுமா அப்படின்னு. ஆமாம் ஹஸ்பண்ட்னா மரியாதை கொடுக்கணும், நீ வந்து ஃபேஸ் பார்க்கக்கூடாது, அவங்க பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, அவங்களுக்கு நம்ம நிறைய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா அப்படின்னு. அம்மா அதனால நான் அப்படி தானே இருக்கணும், உன்னை நிமிர்ந்து நான் பார்க்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு திருப்பி குனிஞ்சுக்கிட்டான். இங்கே பாரு என்ன அப்படி சொன்னானே. என்ன அப்படின்னானே. நான் கூட இப்படி பார்க்காதனால எனக்கு என்ன பிடிக்கலன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு. எனக்கு எப்படி ஒன்று பிடிக்காமல் இருக்கும், எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரி எடுனானே நீ சொல்கிற மாதிரி பிடிக்கும்ல அப்படின்னு. அப்புறம் அப்படின்னு எனக்கு ஒரு ஒய்ஃபியாக உனக்கு பிடிக்கும் அப்படின்னு. கல்யாணம்னா எல்லாருக்குமே அவங்க ஒய்ஃபை பிடிக்கும், அந்த மாதிரி உனக்கும் பிடிக்கும் அப்படின்னு. நான் உனக்கு காலேஜ் படித்தப்படி லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு லவ்வராக உனக்கு பிடிக்கும் அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு ஷாக்கில் பார்க்குறேன். ஏன்டா அப்படின்னு. லவ் பண்ணுறியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. ஜங்குக்கு நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல அப்படின்னு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் ஒன்று லவ் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் இது ஏன் அவங்க எனக்கு சொல்லாமல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில, பட் சொல்லாமல் பண்ணாலே எனக்கு பிடிச்ச ஒன்று என் கூட விட்டனால எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னானே. நான் சும்மா நீ லவ் பண்ணி அப்படின்னு. ஆமாம் அப்படின்னானே. ஓ உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வரலையா அப்படின்னானே. ஃபீலிங்ஸ்னா அப்படின்னானே. அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜேகே மிஷன் ஷாக்கில் பார்க்குறான். ஃபீலிங்ஸ்னாவா என்னடா அப்படின்னானே. ஃபீலிங்ஸ்னால் அது எப்படி இருக்கும் ஜேகே அப்படின்னானே. எப்படி இருக்காதுவா வந்து படு அப்படின்னானே. சரி எப்படி சொல்லிட்டு அவனும் கேட்டா படுத்துட்டு ஹக் பண்ணல அப்படின்னானே. வா அது ஒன்று தான் குறை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹக் பண்ண வச்சுட்டு நிஜமாக ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னானே. ஓஹோ அப்படி சொல்லிட்டு அவன் க்யூட்டாக ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டுறான். தூங்கு அப்படி சொல்லிட்டு அவனை தட்டி கொடுக்குறான். அதுக்கப்புறம் அப்படியே வீயும் தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு வீ குக் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே எந்திரிச்சு பார்க்குறான், வீயை காணாம். இங்கே அவனை காணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போனால் போய் பார்த்தா ஃபஸ்ட்டு முதல் நாள் நைட் வீ போட்டிருப்பானா அந்த ட்ரெஸ்லாம் அங்கே ஆங்கரில் தொங்கிட்டு இருக்கு. குளிச்சுட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் ட்ரெஸ்லாம் கழட்டி அங்கே தொங்க விட்டுட்டு அதெல்லாம் எடுத்து அந்த டஸ்ட்பினில் போட்டான். அதாவது துவைக்கிறதுக்குன்னு அந்த துணியெலாம் எடுத்து போகிறாங்களே அந்த டஸ்ட்பினில் போட்டு கீழே வந்து பார்த்தா வீ தான் சமைச்சிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா 2 பேரோட அம்மா அப்பா இல்லை. வி எங்கள் அம்மா அப்பா அப்படின்னே.
ஜேகே தெரியல ஜேகே அப்படி சொல்லிட்டு எனக்கு கேட்டால் சமைச்சிட்டு இருக்கான். வந்துட்டு அப்படியே நின்று சமைச்சிட்டு இருக்கிறது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஜேகே வந்துட்டு பேக் ஹக் பண்ணி அவன் ஷோல்டர் தூக்கி என் தலையை வைக்கிறான். ஜேகே என்ன பண்ணுற அப்படின்னு. என் ஒய்ஃபை நான் ஹக் பண்ணியிருக்கேன், மார்னிங் ஹக் அப்படி. நான் மார்னிங் ஹக்கா அப்படி சொல்லிட்டு அவன் சமைக்கிறான். பட் அவன் ஹேண்ட்லாம் லைட்டாக ஷிவர் ஆகுது. ஏன்னா ஜேகேவோட ஹேண்ட் அப்படியே ஷர்ட்டில் போகுது. ஜேகே என்ன பண்ணுற நீ அப்படின்னு. என் ஒய்ஃபை நான் டச் பண்ணுறேன் அப்படின்னு. என் கையடா எனக்கு ஷிவர் ஆகுது அப்படி சொல்லும்போது, என்னடா ரொமான்ஸ் பண்ணால் ஷிவர் ஆகுதுன்ற அப்படின்னு சொல்லிட்டு நெக்கில் கிஸ் பண்ணுறான். அப்படியே கரண்டி டம்முனி கீழே விட்டுட்டான். ஜேகே பார்த்துட்டு டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இங்கிட்டு திரும்ப அப்படி சொல்லி திருப்புறான். என்ன பண்ணுற ஜேகே அப்படின்னு. ஜேகே வந்துட்டு கிஸ் பண்ணுறான். வந்துட்டு பேக் கிஸ் பண்ணல, அப்படியே ஷாக்கில் பார்க்குறான். ஏன் கிஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு. அது அப்படின்னு எனக்கு இதெல்லாம் ரொம்ப நாள் ஆசை, ஒன்று இப்படி ஹக் பண்ணணும், இப்படி கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்கில் கிஸ் பண்ணுறான். ஜேகே அது ரொம்ப ஷிவர் ஆகுறீங்க சார் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்தா எனக்கு எப்படி இருக்கும் அப்படி. அப்போ நீ எடு அப்படின்னு. அப்படி சொல்லி தலையாட்டுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகே எப்படி கிஸ் பண்ணிட்டே வந்துட்டு மூவ் பண்ணி கூப்பிட்டு போகிறான். பேக் கிஸ் பண்ணிட்டுருக்கான். கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வந்துட்டு நாள் அப்படியே பேக்கில் நடக்க முடியல. அவன் ஜேகே வந்துட்டு ஓஹோன்னு தலையாட்டிட்டு கிஸ்ஸு பிரேக் பண்ணிட்டு நடக்க முடியல அப்படின்னு. அப்படியே வந்து இப்படி தூக்கி இப்படி உட்கார வைப்பாங்களே இடுப்பில், அப்படியே உட்கார வச்சுட்டான். அப்படியே 2 சைடு இப்படி கால் போட்ட மாதிரி உட்காந்துட்டு அப்படியே அவனும் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே வீட்டில் போய் பொத்துன்னு போடுறான் கட்டில். அம்மா என் இடுப்பு ஜேகே பொறுமையாக போடலாம்னு எனக்கு வலிக்குது அப்படின்னு. இதுவே வலிக்குது அப்படி சொல்லிட்டு ஜேகே டக்குன்னு மேலே வரான். ஜேகே என்ன பண்ணுற அப்படிங்கும்போது ஜேகேயோட ஷர்ட் பட்டன் ஒவ்வொன்றா கழறான். ஜேகே கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், ஆல்ரெடி பல வருஷம் எடுத்துட்டேன் போதும் அப்படின்னு. ஜேகே அது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் என்கிட்ட அப்படி கட்டி பிடிச்சிட்டு படிப்பேன், அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுவேன். நேற்று நைட்டே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஐ எம் நாட் கண்ட்ரோல் மை செல்ஃப். இப்போ நான் அதை கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேன். இப்போ நீ தான் பெயினை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஆனால் அப்படி சொல்கிறான். ஆனால் ஊனாலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் வந்து வேகமாக வந்துட்டு ட்ரெஸ் ஃபுல்லாகவே அன்ட்ரெஸ் பண்ணிட்டான். அவன் ட்ரெஸ்ஸையும் ஃபுல்லாக அன்ட்ரெஸ் பண்ணிட்டான். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அங்கங்கே ரப் பண்ணுறான். அப்படியே போன் பண்ணுறான். ஜேகே 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 எனக்கு ஒரு டவுட். என்ன உனக்கு எப்போதான் டவுட் வருமா? டே அங்கே வேணாம் அப்படின்னு. இதுக்கு இப்படி மூச்சு வாங்குற. நீ என்னை முன்னாடி இருந்து லவ் பண்ணி ஆடுவானு. லவ் பண்ணல, ஆனால் பிடிக்கும் அப்படின்னு. பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி இன்சர் பண்ணுறான். வலிக்குது. அட்ஜஸ்ட் பண்ணு சும்மா பிடிக்கும் அப்படின்னு. ரொம்ப எனக்கும் ரொம்ப இப்போ என் லவ்வை காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கர வைல்டாக பண்ணுறான். அப்படியே செம்ம ப்ளஷர் அண்ட் பெயினாக இருக்குது வீக்கு. ஒரு வழியாக அந்த செக்ஷனை முடிச்சுட்டு பக்கத்தில் படுத்துட்டு நிஜமாக என்ன பிடிக்குமா அப்படின்னு. பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணாங்களா அப்படின்னு. அப்படின்னு. ஆமாம், ஸ்டேஜ் கிட்டே வந்தப்போ நீ வந்து ஒன்று பார்த்தேன், நீங்கள் வந்தால் ரிங் போட்டேன், இல்லைனா இறங்கி ஓடிருப்பேன் அப்படின்னானே அவன் லைட்டாக சிரிக்கிறான். இப்போ நானும் ஓகே அப்படின்னு. நீனா ஓகே தான், ஆனால் ஜேகே நான் ஒன்று சொன்னேன்ல அப்படின்னு. என்ன எனக்கு ஆசைன்னு சொல்லிட்டு நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னு, அந்த மாதிரி நான் இருந்துக்கோ அப்படின்னு. அப்போ நீ அதே மாதிரி பார்த்துப்பியா, நம்ம நிறைய ட்ரைவ் போகிறது, அப்புறம் பாப்பாலாம் பெற்றுக்கிறது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு. எல்லாமே பண்ணலாம், நிறைய பாப்பா பெற்றுக்கோ அப்படின்னு சொன்னேன். சரி அப்படி சொன்னேன். உனக்கு எத்தனை பாப்பா அப்படின்னு. எனக்கு 5 அப்படி சொல்லிட்டு வேமா சொல்கிறான். 5 தாங்குவியாடா அப்படின்னு. ஆனால் நான் தாங்குவேன், நீ அப்படின்னானு. எனக்கெல்லாம் 3 போதும் அப்படின்னானு. 3 போதுமா, அப்போ 5 தான் சரியா அப்படின்னானு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் க்யூட்டாக பேசிட்டு அப்படியே படுத்துருக்காங்க. எனக்கு பசிக்குது, குட்டி டம்மியில் சவுண்டு வருது அப்படின்னானு. ஐயோ குட்டி டம்மியில் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டவல் மட்டும் கட்டிட்டு அவன் எந்திரிச்சு போய் சமைச்சிட்டு இருக்கான். வந்துட்டு அவனும் டவல் கட்டி வந்து ஹக் பண்ணிட்டு, இப்போ ஒரு வேளை வந்தால் நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு. அவங்க வர மாட்டாங்க, இது நினைக்க மாட்டாங்க, இப்படியே நில்லு அப்படி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் நின்றுட்டுருக்கான். என்னால் நிற்க முடியல, கால் வலிக்குது அப்படின்னு. சொல்ல மாட்டியா கால் வலிக்குனா வந்து உட்கார் அப்படி சொல்லிட்டு அவன் ஹாட் வாட்டர்லாம் போட்டு வந்து அவன் கால்கிட்ட வச்சுட்டு நான் காலமிக்கோட வாப்பிடுவேன். நான் இப்படி ஒருத்தர் மாதிரி வச்சுக்கிறேன் போதும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். அப்படி சமைச்சிட்டு வந்துட்டு அவன் ஃபுல்லாக ஊட்டியெல்லாம் விட்றான். அவ்வளோ ஹாப்பியாக வீயும் சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்ருக்கான். இன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே ஜேகேவோட வீட்டில் யாருமே வரவே இல்லை. ஜேகே வந்துட்டு சரி வா நம்ம நைட் போகலாம், ஒரு ட்ரைவ் போகலாம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நைட் 2 பேர் ட்ரைவ் போகிறாங்க. ஜேகே வந்துட்டு எப்போதும் பொழுது ஹேண்ட்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு அந்த ஷோல்டரில் தலை வச்சுட்டு இது ரெகுலர் மாதிரி இல்லை, எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. ஆமாம், இது எப்படி ரெகுலர் மாதிரி இருக்குது, இப்போ நீ என்னோடய ஒய்ஃப்டா, நீங்கள் என்னோடதுடா, அப்போ ரெகுலர் மாதிரி இருக்காது, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அவனை சிரிச்சுட்டு ஆமாம் நீ என் ஹஸ்பண்டில் நீ என்னது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து கேட்குறான். ஜேகே விட்டு ஆமாம் நான் ஒன்று தான் அப்படி சொல்லிட்டு 2 பேர் சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் அங்கே வராமல் என்னம்மா இங்கே பண்ணுற அப்படின்னு.
ஆனால் காலையிலேருந்து தேடாமல் நைட்டு நீங்கள் தேடுறீங்க பார்த்தீங்களா, அதுவும் நீங்கள் தேடல அப்படின்னு ஜேகே வந்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். சிரிச்சுட்டு ஆமாம் ஆண்டி இவன் தேடவே இல்லை தெரியுமா, இவன் என் கூட அப்படின்னு டக்குனு வந்துட்டு ஹேண்டை பிடிச்சி இழுத்து ஜேகே வந்துட்டு வாய் பொத்துட்டு அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுடா அப்படின்னு. சரி அப்படின்னு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. ஆனால் நெக்கில் ஹிக்கீஸ்லாம் இருக்கும். அதை ஆல்ரெடி ஜேகே மறைக்க சொல்லியிருப்பான். இவன் தான் மறைக்க அமைச்சர், நம்ம ஊர் சுற்ற தானே போகிறோம், அதுக்கு எதுக்கு மறைச்சிக்கிட்டுன்னு வந்திருப்பான். எல்லோரும் அதை பார்த்துட்டு வேறு சிரிக்கிறாங்களா. கரெக்டாக ஜேகே நோட் பண்ணிட்டான். என்னடா இதை மறைக்கலையாடா அப்படின்னே. நான் வெளியே சுற்றுறோமேன்னு சொல்லி அதை செய்யலை அப்படின்னே. கால் வலிக்குதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வியோட அம்மா கேட்குறாங்க. கேட்டால் ஜேகேவோட அம்மா வந்துட்டு ரொம்ப கால் வலிச்சதுன்னா சொல்ல ஆன்ட்டி வேணா உனக்கு மருந்து தரேன் அப்படின்னு. ஆன்ட்டி அது அது இப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறேன். ஜேகே ஐயோ அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ரொம்ப டீசிங்காக சிரிக்கிறாங்க. இவனுக்கு அப்படியே ஆக்வர்டாக சிரிக்கிறாங்க. ஒன் ஷாட் வந்துட்டு இதோட முடியுது. நான் போகிற ஃபர்ஸ்ட் பிஎல் ஒன் ஷாட். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் ஓகே அப்படின்னு எனக்கும் தோணும். கண்டிப்பாக என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நம்புகிறேன். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், லவ் யூ.